மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஈரானினுடைய டெஹ்ரான்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பில் போர்டு ட்ரம்ப் உடைய போட்டோ போட்டு கண்டிப்பா வந்து பழி வாங்கே தீர்வோம் அப்படின்னு போடுறாங்க. அவங்க வந்து ரிவெஞ்சுன்னு சொல்றது வந்து காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க, 40 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாடா அடிச்சுட்டு இருக்காங்க. குவைத் முடிஞ்சு, பஹ்ரைன் முடிஞ்சு, கத்தார் கிட்டத்தட்ட முடிஞ்சு, யுஏஇ வந்து இருக்கு. என்ன சார் பெரிய லிஸ்டே சொல்றீங்க? பெரிய லிஸ்ட்டுங்க. ஈரான் வந்து நெதன்யாகுவை நினைச்சா போட்டு தெளிக்க முடியாதா? ஈரான் வந்து பெரிய அளவுக்கு பணத்தை செலவு பண்ணி ட்ரம்ப் வந்து போட்டு தெளிக்க முடியாதா? அடிச்சா திருப்பி அடிப்போம். அந்த மாதிரி என்ன அவங்க வாங்கியிருக்க அடிக்கு வேற ஒரு நாடா இருந்தால் எந்திரிக்காது. கிட்டத்தட்ட கோமாவுக்கு போயிருக்கும். இப்போ ஒமான் வந்து இப்போ சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு அடிக்கிறான். சப்போர்ட் பண்ண எதுக்கு? அமெரிக்கா வந்து கை இறங்கிருச்சு. சப்போர்ட் பண்ணலன்னா அடி விழுவும்ல. அப்புறம் துபாயும் சும்மா, யுஏயும் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்பப்போ தெரியாதனமா இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடிக்கும் போது குறுக்க போது இவங்க வேற 2 ட்ரோனை அனுப்பிச்சு விட்றாங்க. 2 கொட்டு டபுள் கொட்டு கொட்டுறாங்க. என்னடா இவன் ஒரு கொட்டு கொட்டு, நானும் எனக்கு 2 கொட்டு விழுது அப்படின்னு ஈரான் யோசிச்சான்னா இன்னொரு கொட்டு தெரியாதனமா பின்னாடி கூடி வந்து யுஏஇ பண்ணியிருக்கான். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஈரானினுடைய டெஹ்ரானில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பில் போர்டு ட்ரம்ப்புடைய ஃபோட்டோ போட்டு ரிவெஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள், கண்டிப்பாக வந்து பழி வாங்கே தீர்வோம் அப்படின்னு போடுறாங்க. இன்னொரு பக்கம் துபாய் அடி வாங்கியிருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்குது? நம்ம வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் எக்கச்சக்கமான இந்தியர்கள் இருக்கக்கூடிய துபாய் மாதிரியான பகுதிகளில் இவ்வளோ பதட்டமா அப்படின்றத பற்றி விரிவாக பேச போகிறோம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. ஏற்கனவே நம்ம பேசும்போது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க, ஸ்கெட்ச் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னு டார்கெட்டே ஈரான் கொடுத்துருந்தாங்கன்ட்டு. ரிவெஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள், நாங்கள் இதாக பண்ணியே தீர்வோன்னு வெளிப்படையாகவே பில் போர்டு போடுறாங்க. துபாயை அட்டாக் பண்ணுறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது? சரி, இது வேற அது வேற. நீங்கள் வந்து இல்லை எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்கே போனால் துபாயை டச் பண்ணிட்டு அது வெளியே தானே போவீங்க. தோஹா ஏர்போர்ட்டில் ஒரு டச் டவுன் இது துபாயோ குவைத்தோ சவுதி அரேபியா டச் பண்ணாமல் நம்ம பேச்சில் நம்மளை வந்து சொல்ல போனால் உலக செய்தி பகுப்பாய்வாளர்ங்கிறத விட துபாய் செய்தி பகுப்பாய்வு நமக்கு வந்து வளைகுடா செய்தி பகுப்பாய்வாளர் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரேல்னா கூட அது இந்த ஃப்ளைட்லாம் சார் இன்டர்நேஷனல் ரூட்லாம் துபாயில் ஒரு லேண்டிங் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்படி போனால் துபாய் வந்துருங்க. அங்கே இருந்த பழகி இருக்கோம், மக்கள் தெரியும், எப்படின்னு தெரியும். அப்புறம் துபாயும் சும்மா, யுஏயும் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்பப்போ தெரியாதனமா இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடிக்கும்போது குறுக்க போது இவங்க வேற 2 ட்ரோனை அனுப்பிச்சு விட்றாங்க. 2 கொட்டு டபுள் கொட்டு விட்றாங்க. என்னடா இவன் ஒரு கொட்டு கொட்டு, நானும் எனக்கு 2 கொட்டு விழுது அப்படின்னு ஈரான் யோசிச்சான்னா இன்னொரு கொட்டு தெரியாதனமா பின்னாடி கூடி வந்து யுஏஇ பண்ணியிருக்கான். இப்போ முதல்ல இந்த டெஹ்ரான்ல இருந்த பில் போர்டை பற்றி சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்படியே துபாய் பில் போர்டு. இப்போ அவங்க வந்து ரிவெஞ்சுன்னு சொல்கிறது வந்து காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்க, 40 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அப்படிலாம் படார்னு ரிவெஞ்சில் எடுக்க முடியாது. ஆனால் எண்ணம் இருக்குது, எல்லாருக்கும் எண்ணம் இருக்கும். பெரிய ஆளுக்கு நமக்கு ஏதாவது வந்து துரோகம் நடந்துச்சு, நமக்கு ஏதாவது ஒருத்தன் அடித்தான்னா திருப்பி அடிக்கணுங்கிற அந்த மனசுக்குள்ளே இருக்குல்ல, அது இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஈரான் வந்து நெதன்யாகுவை நினச்சா போட்டு தெளிக்க முடியாதா? இல்லை ஈரான் வந்து பெரிய அளவுக்கு பணத்தை செலவு பண்ணி ட்ரம்ப் வந்து போட்டு தெளிக்க முடியாதா? எத்தனை பேர் சொன்னாங்க? அந்த யூகேவோட பழைய அதிபர் மெலனி வரைக்கும் வந்துட்டாங்களே. வரைக்கும் வந்துட்டாங்கல்ல. ஆனால் இதெல்லாம் சும்மா வந்து பயமுறுத்துறது, இதெல்லாம் வந்து நடக்கிறது இல்லை. அப்படி பண்ணால் எல்லா நாடு சேர்ந்து கும்பிச்சு இவங்க வந்து ஒரு வழி பண்ணி விட்ருவாங்க, சொல்லி முடிஞ்சிடும். இது வந்து மக்களுக்கு, அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதல் படுத்துறது. இந்த பார், நாங்கள் வந்து விட மாட்டோம். மக்கள் இருக்க இடத்துலயே அப்படி போடுறாங்க சார். இந்த சிட்டி மெயின் சிட்டிலேயே அப்படி போடுறாங்க. மெயின் சிட்டி அந்த மக்களுக்கு போடுறதானே. அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே முஸ்தபா கமேனி மறைஞ்சிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? ஓகே, இருக்கிறார் அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா இல்லை அப்படின்னு நேரம் அங்கே இப்போ வந்திருக்கும். ஸோ இருக்கார். ஆனால் மக்களுக்கு முன்னாடி தோன்றவே இல்லை. அப்போ இந்த மக்கள் திடீர்னு திரும்பவும் கிளர்ச்சி வந்துட்டாங்கன்னா, 9 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 8.5 கோடி பேர் வந்து சொந்த மக்கள். சொந்த மக்களில் வந்து வறுமையில் நிறைய 10 வருஷம் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து இவங்க போய் தொலைஞ்சா பரவாயில்ல அப்படின்றது எவ்வளோ இருந்திருப்பாங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 1 கோடி பேர். அப்போ அவங்க கிளர்ச்சின்னு பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? என்ன தான் நீங்கள் அடக்குனாலும் எவ்வளோ அடக்க முடியும்? சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ இந்த மக்களை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு இங்கே வந்து ஸ்கூல் பிள்ளைகள் 168 பிள்ளைகளை கொண்டிருக்காங்க. பெருந்தலைவர்களை முதற்கொண்டு இப்போ இது வரைக்கும் வந்து 15,000 பேருக்கு மேலே வந்து அங்கே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து சாகடிச்சிருக்காங்க. இவ்வளோ பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நீ எப்படி சும்மா விட போச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் கொதிப்பு வரும்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள்லாம் சும்மாலாம் இல்லை, இங்கே பார் அப்படின்னு பில் போர்டில் வந்து இந்த இவர் முதல் யார் நெதன்யாகு, இவரை நாங்கள் போட்டு தள்ள போகிறோம், அடுத்து ட்ரம்ப்பு, அடுத்து வந்து நம்ம கீர் ஸ்டார்மர் அப்படின்னு 7 மணி வரைக்கும் எல்லாத்தையும் போட்டாங்கல்ல.
போட்டால் அப்பா இவங்க செய்வாங்கப்பா அப்படின்னு மக்களை வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்துறது. ஓகே. இவங்க எந்த காலத்துலேயும் ஆள் அனுப்பிச்சி விட்டு, அதாவது சிஐஏ மாதிரியோ மொசாடு மாதிரியோ ஈவன் கேஜிபி மாதிரியோ, ஓகே ரஷ்யன் கேஜிபி. கேஜிபி மாதிரியோ இவங்க வந்து வெளியில் அங்கே போய் காசு நிறைய செலவு பண்ணி கொடுத்து இந்த தலைவர்களை போட்டு தள்ளுறதுக்கு இவங்க வந்து லாய்க்கு இல்லை, பண்ண மாட்டாங்க. லாய்க்கு இல்லையா இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஏதோ அது பேர லாய்க்கு இல்லை, ஸ்ட்ராட்டஜி. இது போய் அப்படிலாம் போய் கொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி, அப்படி போய் கொன்னா நம்ம வீரம் என்ன ஆகுறதுன்ற மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க இவங்க. அடித்தா திருப்பி அடிப்போம் அப்படி அந்த மாதிரி, என்ன நாங்கள்லாம் வீர பரம்படா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க வாங்கியிருக்க அடிக்கு வேற ஒரு நாடாக இருந்தால் எந்திரிக்காது, கிட்டத்தட்ட கோமாவுக்கு போயிருக்கோம். ஆனால் இவ்வளோ அடி வாங்கிட்டோம், அடுத்து வந்து ஒரு நாளைக்குள்ளேயே வந்து எந்திரிச்சு வந்து திருப்பி அடிக்கிறாங்களே, அது பண்ண முடியலன்ற அந்த அளவுக்கு வந்து ஒரு வீர பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கலாம். அதான் சார், இப்போ இவங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்குது. நமக்கு என்ன சார், யாரையும் அடிக்க வேண்டாம், ஒத்துமையாக இருந்தால் சந்தோஷம்தான். இதுக்கு நடுவில் இந்தியர்கள் இல்லை தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக துபாய் அந்த பகுதிகள் இருக்குது. சிங்கப்பூர் இந்த பக்கம் துபாய் இருக்குது. அடிக்கடி இங்கே நடக்கும்போது இங்கே உள்ளவங்கலாம் பதறாங்க. இப்போ சமீபத்திய சண்டையுமே வந்து ஒரு பெரிய அளவில் நடந்துருக்குது. ஏன் இப்படி சண்டைங்கிறத விட இப்போது ஒரு விஷயத்தை இந்த வந்து நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். இப்போது நேற்று, அதாவது முந்தானத்து நைட்டு, மிட் நைட்னு வச்சுக்கிட்டிங்களா, நைட்டில் வந்து 7 ட்ரோன், ஓகே, துபாயில் இருக்கக்கூடிய ஜபல் அலி போர்ட்டு, அந்த போர்ட் மேலே அடிச்சிருக்கு. ஓகே, அங்கே இருக்கிற ஆட்களுக்கு யாரும் தெரியல. அங்கே ரொம்ப ப்ரிசைஸான அடி, எல்லாமே ப்ரிசைஸான அடி. ஓகே, அடி வந்து 7 ட்ரோன், ஒரு ட்ரோன் 2 இல்லை, 7 ட்ரோன் அடிச்சிருக்காங்க. எங்கேருந்து வருது, யாரால்? அது வந்து ஹவுஸ் அனுப்பிச்சது, அது டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஹவுஸ் அடித்தது 7 ட்ரோன் அங்கே வந்து அடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் சவுதியோட ஆயில் கப்பல் அதை அடிச்சிருக்காங்க. இப்போ வந்து எப்படின்னா, கடந்த ஒரு 4-5 நாளைக்கு மேலே ஈரான் வந்து ஒன்றும் செய்யலை. நாங்கள் வந்து அமெரிக்கா சொன்னாங்கல்ல, நாங்கள் வந்து இப்போ அடுத்த பீஸ் டாக்கு அக்ரிமெண்ட்டுக்காக நாங்கள் வந்து பண்ணிட்டு சொன்னாங்கல்ல, ஆல்மோஸ்ட் அதுவும் உங்களுக்கு நடந்துக்கிட்டு. ஆனால் அந்த அக்ரிமெண்ட் வந்து அமெரிக்காவோட இல்லை, இவங்களோட ஈரானோட அக்ரிமெண்ட் வந்து ஒமானோட. அவங்க பேச்சுவார்த்தை நடக்கு, இப்போ நடந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் ஃபைனல் முழுசாக முடியல, 90% வந்துருச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் எடுத்துக்கிடுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் தான் வந்து இந்த இடத்த பாதுகாக்கிறோம், அதுக்கான செலவு நாங்கள் எடுத்துக்கிடுவோம். வர்றதில் வந்து மிச்சம் கழிச்சதில் ஆளுக்கு பாதியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கிறோம். நம்ம ரெண்டும் சேர்ந்து மெயின்டைன் பண்ண போகிறோம், உனக்கும் எனக்குமான இடம் அது. அதனால் இதில் மூணாவது ஆட்களுக்கு இடம் இல்லை. பெரிய அளவில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாதப்போ ஒமான் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு கப்பல் வெளித்தரத்தை வந்து ஒன்றா மெயின்டைன் பண்ணலாம், இப்படி போட்டுமே அப்படின்னு அடிக்கிறான். சப்போர்ட் பண்ண எதுக்கு? அமெரிக்கா வந்து கை இறங்கிருச்சு. சப்போர்ட் பண்ணிடலன்னா அடி விழும்ல. அதாவது இதே சப்போர்ட்டை வந்து ஏன் 6 மாதம் முன்னாடி பண்ணியிருக்க வேண்டியதானே? நமக்கு கேள்வி இருக்குல்ல. அவன் அடித்தாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பயங்கரமாக அடித்தோன்னா அமைதியாக உட்காந்துருந்தாங்க, எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. சரி, எந்த சேவல் வந்து சண்டையில் வந்து அடிபடுதோ அது வந்து இன்றைக்கி கறிக்குழம்பு வந்துச்சா. அப்போது இது வந்து ஈரான் வந்து கறிக்குழம்பு ஆக போது என்னன்னு பார்த்தாங்க. ஈரான் வந்து திரும்ப சிலுத்து எந்திரிச்சிச்சு அடி வாங்கினதுக்கப்புறமா. அப்போ ஐயோ இது மோசமாக இருக்கேன், நான் வந்து சமாதானத்துக்கு 2 பேருக்கு இடையில பீஸ் டாக்காக வர்றேன்ப்பா, நம்ம எல்லாம் என்ன பிரதர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் 47 வருஷம் என்ன பண்ணாங்க, ஒமான் என்ன பண்ணாங்க? அப்புறம் அந்த இடத்த வழித்தடம் இருக்க ஃப்ரீயாக தானே விட்டுச்சுதாங்க. இப்போ வந்து ஒமான் சொல்ல வேண்டியதானே, நோனோ இந்த ஹர்மூஸ் வந்து எங்களோட இடம், நாங்கள் வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம்னு ஒமான் சொல்ல வேண்டியதானே. நான் பாடு குத்து வச்சு உட்காந்துருப்பேனா, எவனோ ஒருத்தர் வருவான், கஷ்டப்பட்டு சண்டை போட்டு உடம்பு பூரா காயமாகி வந்து நேர பக்கத்தில் வந்து அதை வந்து ஓகே இது உனக்கு எனக்குமான இடம்ப்பா, நீ வந்து ஆளுக்கு பாதி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாக்க. நான் காட்டுற இடத்துக்குலாம் கையெழுத்து போட்டுறேன்றாங்களே. இது இப்போ வந்து என்னென்னா ஓமானுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே அதனால் இது. ஆனால் இப்போ யுஏஇ வந்து பயங்கரமாக ஒரு குறி வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து ஏற்கனவே பேசியிருக்கோம், பஹ்ரைன் வந்து வரலாறு காணாத அடி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் குவைத்தும் வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து பின்னூட்டத்தில் வர்றது வந்து குவைத்தில் இருக்கிற பஹ்ரைன் இருக்கிற அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. ஏன்னா அங்கேருந்து வந்து அடி வாங்கியிருக்கோன்னு சொல்லியாச்சுன்னா அந்த அவங்க வந்து பிடிச்சி உள்ளே விட்ருவாங்கல்ல. ஏற்கனவே நொந்து போய் கிடக்காங்க. நியூஸ்லேயே சொல்கிறாங்க, நம்மளா போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம், நியூஸ்லேயே இருக்குது பெரிய எல்லாம் நியூஸில் வந்து வீடியோ வரைக்கும். அது இது ஃபேக்ட் செக் பண்ணோம்னா இது ஏஐ வீடியோ கிடையாது அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்துடுது. ஓகே அதனால் அவங்களுக்கு நிறைய அடிச்சிட்டாங்க. அந்த சைடில் இருக்கக்கூடியதில் மேலே டாப்பில் இருக்கக்கூடியது, அது ஈராக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து குவைத்து சொத்தம் காலி. அதுக்கப்புறம் இது வந்து பஹ்ரைன் மொத்தத்துக்கு காலின்னா மக்களை வந்து இது வரைக்கும்
அடிக்கவே இல்லை. நீங்கள் சொல்ல வந்தீங்கல்ல, நம்ம மக்கள் தமிழ் மக்கள், இந்திய மக்கள், தமிழ் மக்கள் நிறையா யூஏயில் இருக்காங்க. அது குறிப்பாக வந்து துபாயில் இருக்காங்க. இந்த குறுஞ்செய்தியை படிச்சுட்டே கொஞ்சம் இங்கே இருக்கவங்க பதட்டம் ஆயிடுறாங்க சார். எஸ்பெஷலி எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் அங்கே இருக்காங்க, ஒய்ஃப்லாம் இங்கே இருக்காங்க. அதைத்தானே அவன் வந்து இப்போ இது ஒரு 7 ட்ரோனை வந்து ஜபல்லி போர்ட்டில் போட்டிருக்காங்கன்னு தகவல் வந்துருச்சு. ஓகே, அங்கே ஜபல்லி போர்ட்டுன்னா வெறும் கடலுக்குள்ளேயே போடுவாங்க. போர்ட்டில் இருக்கக்கூடிய இடம் அது, அந்த அங்கே ஸ்டோரேஜ், அந்த நிறுத்தி வச்சுருக்க கப்பல், அது எல்லாத்தையுமே போடுவாங்கல்ல. போட்டால் சரி, கப்பலில் வந்து அந்த இது இருக்கு இல்லையா, ட்ரைடாக்குன்னு சொல்லி கப்பலை க்ளீன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, யார் பண்ணுறா? பாகிஸ்தானி, இந்தியன் எல்லாம் பாகிஸ்தானியை பூரா விரட்டிட்டாங்க. இப்போது துபாயை பொறுத்த மட்டும் எப்படி தெரியுமில்ல, பாகிஸ்தானில் ஷியா சன்னி 2 இருக்குது. ஷியாவை பூரா விரட்டிட்டாங்க. சன்னி மட்டும் வந்து இன்னும் விரட்டாமல் வச்சுருக்காங்க, சீக்கிரம் விரட்டிடுவாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கும் யூஏக்கும் ஆகாது. அவங்க சன்னின்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு சென்டிமெண்ட் பார்க்குறாங்களோ? இல்லை, முதல்ல இவங்களை விரட்டிட்டு அப்புறம் 2வது விரட்டுவாங்க. இப்போ சென்டிமெண்ட்லாம் கிடையாதா? அவங்க பொறுத்த மட்டும் சென்டிமெண்ட் கிடையாது, காசு தான். அவங்க கண்ணுக்கு முன்னாடி காசு மட்டும்தான். ஓகே, உலகத்தில் பெரும்பாலான நாடுகளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுக்கும் காசு மட்டும்தான். ஒருத்தனுக்கு காசுக்கு வாய்ப்பு கிடைக்கும், இன்னொருத்தனுக்கு வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைக்காதவங்க வந்து அடுத்தவனை பற்றி தப்பாக பேசுவாங்க. நம் மனுஷங்களுக்கு மனுஷன் இருக்கிற மாதிரி தான் நாட்டுக்கு நாடு. ஆமாம், அங்கே வந்து ஏற்கனவே யுஏஇ வந்து $3.5 பில்லியன் இங்கே கடன் கொடுத்துருந்தாங்க இங்கே பாகிஸ்தானுக்கு. உடனடியே வேணும் அப்படின்னு சொல்லி கழுத்து இறுக்கி பிடிச்சாங்க. பிடிச்சோன்னா பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டான், சவுதி அரேபியாவில் எப்பா நம்ம வந்து கொஞ்சம் நம்ம டீல் போட்டிருக்கோம்ல, அதில் கொஞ்சம் காசை கொடு அப்படின்னா இவன் சவுதி அரேபியாங்க காசை கொடுத்து அதை யுஏஇ கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே யுஏஇக்கு சவுதிக்கு அது ஒரு பெரிய கதை. ஓகே, இப்போ இடையில வந்து இவன் இப்போ இஸ்ரேலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. இஸ்ரேலோட வான் பாதுகாப்பு சிஸ்டம் அங்கே இருக்குது. ஓகே, இது இருக்கு இல்லையா, நம்ம வந்து அயன் டோம் சொல்லி, அயன் டோம் வெளியில் எங்கேயும் கொடுத்ததில்லை. அயன் டோம் வந்து இஸ்ரேலோட பிரத்யேகமானது, அதை யுஏஇ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் போக ஜெலன்ஸ்கியை வந்து இன்வைட் பண்ணாங்க தெரியுமில்ல. அது என்ன பண்ணாங்க, அங்கேருந்து ட்ரோன் வந்தது அப்படின்னா. ஓகே, இது வந்து இது இன்டர்செப்டார் மிசைல், ட்ரோன் வந்து ஒரு 30 லட்ச ரூபா, இன்டர்செப்டார் மிசைல் வந்து 3 கோடி ரூபா. அப்போ 1ஓ 2ஓ போய் அடிச்சிச்சுன்னா ஒரு 30 லட்ச ரூபாய் அடிக்கிறதுக்கு 3 கோடி ரூபா செலவு பண்ணணும். எத்தனை செலவு பண்ண முடியும்? அப்படினால ஒரு ஐடியா வந்து அவங்க கொடுத்த ஐடியா எப்படி தெரியுமா, ட்ரோன்ஸ் வந்தால் அதை ஷூட் பண்ணுறதுக்கு மேலே ஃப்ளைட்லேருந்து ஷூட் பண்ணு, அதில் சாப்பர் இருக்கு இல்லையா, ஹெலிகாப்டர், அதை மேலே போய்ட்டு அங்கேயும் ஷூட் பண்ணு, அப்போது செலவு கம்மியில். அப்படி பண்ணாங்க ஜெலன்ஸ்கி வச்சு. ஓகே, இது வந்து மற்ற எந்த வளைகுடா நாடுகளும் அவங்க வந்து இன்வைட் பண்ணல, ஒன்றும் பண்ணலை. ஓகே, அப்போ என்னென்னா அது போக இஸ்ரேல் வந்து எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு துபாயில். ட்ரம்ப்போட இன்வெஸ்ட்மெண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது துபாயில். ஓகே, இடையில துபாயில் அங்கங்கே வந்து அந்த இது இருக்குல்ல டிஎஃப்சின்னு சொல்லி அந்த ஃபைனான்ஷியல் செக்டர் வந்துட்டு அதெல்லாம் வந்து அங்கங்கே அப்பப்போ அடித்தாங்க. ஆனால் இதை வந்து பேரலைஸ் பண்ணால் மட்டும்தான், மொத்தத்துக்கு சவுதியை பேரலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, பண்ணால் மட்டும்தான் நம்ம சொல்லு கேட்பாங்க. நம்ம வந்து அடிமையாக இருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் வந்து இணையாரு, எனக்கு மேலே அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு அவனுக்கு இடத்த கொடுத்து பணத்தையும் கொடுத்து என்ன அடிக்க முடியுவா நீ அப்படின்னு ஒவ்வொரு நாடாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குவைத்து முடிஞ்சு, பஹ்ரைன் முடிஞ்சு, கத்தார் கிட்டத்தட்ட முடிஞ்சு, யுஏஇ வந்து இருக்குது. என்ன சார் பெரிய லிஸ்ட்டே சொல்கிறீங்க? பெரிய லிஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஜோர்டான் முடிஞ்சிருச்சு. ஜோர்டானில் தளங்களை எல்லாம் அவுட்டு. அமெரிக்காவில் வந்து நீ வெளியே போயிருன்னு சொல்லி அங்கே போராட்டம். ஜோர்டான் வந்து இத்தனைக்கும் ப்ரோ அமெரிக்கன், ப்ரோ இஸ்ரேல். ஆனால் பாருங்களேன், வரலாற்றில் ஜோர்டானுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. எவ்வளோ ஆப்ரஹாமிக் மதங்கள் வந்து அவ்வளோ உயர்வாக சொன்ன இடம் கடைசி பாருங்க. அது மனுஷங்க இருக்கிற இடம் இருக்குல்ல, அதான் நம்ம ஏற்கனவே அடிக்கடி பேசுவோம்ல. ஓகே, அது வந்து திரும்பவும் சொல்ல வேண்டாம். மனிதன் ஒரு மகத்தான மனிதன் என்பவன். ஆமாம், மகத்தான சல்லிப்பயல். உலகத்தில் அத்தனை மனுஷன், அது மதங்களை தாண்டி மனிதர்கள் மகத்தான சல்லிப்பயல் அப்படித்தான் இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் ஆபிரகாமிக் மதம் இந்த மதம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மதம் வந்து மனிதனுக்கு பின்னாடி, பணத்துக்கு பின்னாடி தான் மதமே. 5 சென்ட் நிலமா இருந்தாலும் சண்டை போட்டுறது, சண்டை, ஈகோ, இதெல்லாம் சேர்ந்து வரும். சரி, இப்போ வந்து இதெல்லாம் அடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து சவுதி அரேபியா இருக்குல்ல, சவுதி அரேபியாவை கடந்த ஒரு 10 நாளாக பாபல் மந்தி அடிச்சிருக்காங்க, யான்பு அடிச்சிருக்காங்க, ஜிசான் அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அங்கங்கே அப்புறம் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸு அப்படின்னு நிறைய அடிச்சிருக்காங்க. சவுதி வந்து பேரலைஸ் ஆயிடுச்சு, ஏன்னா எங்கேயும் அனுப்ப முடியல. அதுக்கப்புறம் சுயஸ் கால்வாய் வெளியில் போகிறேன் அப்படின்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது டேமியாட்டான்னு சொல்லி அந்த இவனோட இடம் இருக்கு இல்லையா, எகிப்தோட துறைமுகம், அங்கே இருக்கிற அமெரிக்கா கப்பல், இந்த கப்பலில் 2 ட்ரோனு போய் அடிச்சிருச்சு. அப்போ இங்கிட்டும் போக முடியல. அப்போ மொத்தத்துக்கு வந்து சுருக்கிட்டாங்க சவுதி அரேபியா. சவுதி அரேபியா ஆட்டம் காலியா. அதுக்கப்புறம் யுஏஇ மட்டும் இருக்காங்க. யுஏஇ வந்து சும்மா விட்டால் எப்படி, அங்கே ஜபலில் அடி அப்படின்னு. இப்போ அடித்தது யார்? இவங்க இல்லை, யார்? ஈரான் இல்லை.
ஏன்னா ஈரான் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. அவன் ட்ரம்ப் வந்து இறங்கி வந்து நம்ம பேச்சுவார்த்தையில் இருக்கோம். ஈரான் வந்து வெரி குட் பீப்புள், பட் அவங்க வந்து சிலர் ரொம்ப மோசமாக இருக்காங்க, அடிக்கிறாங்க, சொல்லு கேட்க மாட்டாங்க. நாம் அடிக்கும் போது அடி வாங்கிட்டு ஐயா சாமின்னு சொல்லி காலில் உழுவுற விட்டு போட்டு திருப்பி அடிக்கிறாங்கடா அவங்க அப்படின்னு சொல்லி அவன் அடிக்கடி புலம்புற ஆள். ஓகே, அப்போது இதை வந்து ஈரான் அடிக்கலை. இப்போ நேரடியாக ஈரான்ட்ட குற்றச்சாட்ட முடியாது. ஏய் நீ வந்து எப்படி அடிக்க போச்சு, ஜபலி போர்ட்டை எப்படி அடிக்க போச்சு, இதில் வந்து செங்கடலில் அமெரிக்கா இது சவுதியோட டேங்கர் எப்படி அடிக்க போச்சு அப்படின்னு அங்கே கேட்க முடியாது. ஏன்னா அவங்க அடிக்கலை. அடித்தது பூரா அவனோட ப்ராக்சி. அது கேட்டால் அவன் அடித்து என்ன ஏன்டா கேட்குறேன், அவனை போய் கேளு. சரி அவன் ஆயுதம் யாருது, ஆயுதம் எங்களுக்கு தான். சரி உன் ஆயுதம் இங்கே வருதுல்ல, இஸ்ரேல் வந்து அடிக்கிறான்ல, யாரோட ஆயுதம், அமெரிக்காவோட ஆயுதம், நீ எதுக்கு இங்கே கொடுக்குற? கொடுத்தது நாங்கள், அடித்தது நாங்களா? அடித்தா அது விஷயம். எங்கள் ஆயுதம் நாங்கள் டீல் வச்சுக்குவோம். எங்கள் ஆயுதம், எங்கள் பணம், எங்கள் வந்து எங்கள் ப்ராக்சி இருக்கட்டும், நாங்களும் அடித்தோம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வரலாற்றில் சமீபத்தில் நம்ம ஜெலன்ஸ்கி வந்து ஒருத்தங்கிட்ட வெப்பன் வாங்கி திரும்ப அவங்களே அடித்தார்ல, அதை நான் மறக்கவே முடியாது. நம்ம எது பேசினாலுமே எனக்கு அவர் ஒரு சைன் ஞாபகம் வந்துட்டு தான் போவார். அவர் அது ஜெலன்ஸ்கி வந்து ஒரு அதிசய பிறவி. ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட அதனால் காமெடி நடிகன் தானே. ஃப்ரண்ட் லைனில் நிற்கிறாரு சார் சண்டைனா, இப்போ வரைக்கும் நிற்கிறாரு. இப்போ வரைக்கும் எப்படி நின்று கடைசியில் வந்து யுக்ரைனை வந்து டோட்டலாகவே ரஷ்யாட்ட தார வார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐயா சாமி ரைட் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிற இடத்துல இருக்கிறாரு. அந்த மாதிரி. அதனால் ஜெலன்ஸ்கி வந்து ஒரு தனி பிறவி தான். இப்போ இங்கே வந்து எப்படின்னா இப்போது ஒரு இடமா அடித்து சிதைச்சு ஓகே எல்லாம் வந்து இப்போது அடங்கி போய் கிடக்காங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் இந்த துபாய்க்கு அடி இருக்கல நம்ம மக்கள் வந்து பதற வேண்டிய அவசியம் இல்லை, சேஃபாக இருக்காங்க, எல்லாருமே சேஃபாக இருக்கு. நான் வந்து நேற்று நைட்டு பேசுகிறேன், அங்கே பார்த்தா அப்படியா ஜபல்லேருந்து ஒரு வீட்டிலேருந்து 2 நிமிஷம் இல்லை 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க. ஜபல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இல்லை 15 கிலோமீட்டர் தூரம். அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அப்படியா ஜபலில் 7 ட்ரோனா ஒன்றும் தெரியலையே. அப்போது என்ன அர்த்தம்னா, இதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா, ஒன்று செய்தி வந்து மறைக்கப்படுது, இன்னொன்று வந்து நம்ம மக்கள் சேஃபாக இருக்காங்க. ரெண்டே எடுத்துக்கலாம்ல. இன்னொன்று கடைசி வரைக்கும் ஈரான் இருக்காங்கல்ல, அது முதல்ல என்ன சொன்னேன், இந்த தலைவரில் போய் ஆள் வச்சு போயெல்லாம் கொல்ல மாட்டாங்க. அவங்க ரத்தத்தில் அப்படி இல்லை, அவங்க ஜீனில் அப்படி இல்லை. அதே மாதிரி பொதுமக்கள் இருக்க இடம் இருக்குல்ல, அதை வந்து தேடி அடிக்கிறது இல்லை. ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்க்ளூடிங் இஸ்ரேலை நினச்சிருந்தா அவங்க காசாவில் அடிச்சிருந்த அடிக்கு இஸ்ரேலோட பொதுமக்கள் இருக்க இடத்த அடித்து நேரம் துவம்சம் பண்ணியிருக்க வேண்டாம். ஆனால் இது வரைக்கும் இஸ்ரேலில் பொதுமக்கள் இருந்த இடத்தையும் அடிக்கலை. அவங்க வந்து ஒரு எத்திக்ஸோட, அது சண்டைனாலே உயிர் போகும், சட்டங்களி தான் செய்யும். ஆனாலும் இவங்க வந்து இப்போ வரைக்கும் ஒரு எத்திக்ஸோடு இருக்காங்க. ஓகே இவங்களுக்கு வந்து நெத்தன்யாவுக்கு வந்து எப்போவுமே எத்திக்ஸ் கிடையாது. எது கிடைச்சாலும் கடிச்சு வைப்போம்னு கடிப்பாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி இப்போது துபாய் அடி வாங்கியிருக்கு. சவுதி வந்து அது இடையில வந்து அதையும் மீறி ஒரு எண்ணெய் கப்பல் போச்சு, எண்ணெய் கப்பல் வந்து திரும்ப இப்போ அடி வாங்கியிருக்கு. இந்திய ஃப்ளாக் உள்ள கப்பல் சவுதியிலேருந்து வந்துச்சு, அது அடி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு முன்னாடி ஈரான் வந்து நேரடியாக அமெரிக்காவோட போர்க்கப்பல் இருக்குல்ல, போர்க்கப்பல்னால் சாதாரண நினைக்க வேண்டாம், போர்க்கப்பலுக்குள்ளே என்ன இருக்கும், பூரா ஆயுதங்கள் இருக்கும், ஆட்கள் எல்லாம் இது இருக்கும் இல்லையா. ஒரு போர்க்கப்பல் அடி வாங்கிச்சு. அடி வாங்கி என்னடா இப்போ அடிச்சுட்டு இருக்கான் போகும்போது 24 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு போர்க்கப்பல் அடி வந்து, எப்பா ரொம்ப அடிக்கிறான்ப்பா பின்னாடி திரும்பு அப்படின்னு. அந்த மொத்த ஏரியாவும் ஈரானோட கண்ட்ரோல் இல்லை, அமெரிக்காவோட கண்ட்ரோலும் இல்லை. ஏன்னா இப்போ வந்து சைனாவோட இது வந்து வாட்டுக்கு வெளியே போய்கிட்டு இருக்கு. இன்னும் இடையில வந்து திருப்பி அனுப்பிச்சா ஹர்மோஸ் ஒலியை. இப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை நடந்து நாங்கள் கையெழுத்து போட்டுக்கிறோம், வேறு 3வது நாடு யாரும் இங்கே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே வந்து அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கிட்டத்தட்ட 20-25% மொத்த ட்ரேடு வந்து அங்கே நடக்குது. ஓகே, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், உள்ளே போகிறது வரதை பார்த்துக்குறோம். அதேமாரி ஏதாவது சொன்னீங்கன்னா கீழே வந்து ஒரு 7 பைப்லைன் இருக்குது, இது கேபிள்ஸ் இருக்குது. கேபிளை போட்டு தள்ளோம்னா ஒரு நாளைக்கு வந்து 1100 லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் அங்கே. அது வந்து பிரச்சனையாகும், நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறதில்ல. ஈரான் வந்து படிப்படியாக உடம்பு அடி வாங்கி உடம்பு ஊற ரத்த கலரியா, ஓகே சட்டை கிழிஞ்சு மூஞ்சி எல்லாம் வந்து லேசாக தாடையெல்லாம் அவுட் ஆகி திருப்பி அடித்து, ஓகே ஐயோ இவன் ரொம்ப அடிக்கிறான்டான்னு சொல்லி விரண்டு போகிற அளவுக்கு ஈரான் வந்து ஒரு அடுத்த கட்டத்தில் இருக்கான். அதுக்கு இப்போ நேரடியாக அடிக்க முடியலை, அடிக்க வேண்டியதில்லை, வேண்டாம். நம்ம அடிக்கிறது வந்து அமெரிக்காவை மட்டும் நேரம் அடிப்போம், அமெரிக்கா கப்பல் அடிப்போம், ஓகே அமெரிக்கா தளங்கள் அடிப்போம். ஆனால் இந்த மாதிரி போர்ட்டு அது மற்ற இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நமக்கு ஒருத்தர் இருக்கான், ஹவுத்தீஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு அடிப்போம் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் எப்படி பார்த்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆனால் எனக்கு இன்னும்
மனசில் படுறது, அமெரிக்கா வந்து தோல்வி ஒத்துக்கிட்டு இதை முடிக்கவே மாட்டாங்க. அவங்க இழந்திருக்க இழப்பிற்கு வந்து ஒரு 250லேருந்து 300 லட்சம் கோடி இழந்திருக்காங்க. 3 ட்ரில்லியன் வரைக்கும் இழந்திருக்காங்க. ஓகே, அதுக்கு இங்கேருந்து ஏதாவது சொல்லி ரெக்கவர் பண்ணாமல் அவன் போகவே மாட்டான். ரெக்கவர் பண்ணாமல் போனான்னா ட்ரம்ப் அவுட்டாங்க. ஓகே, ஏன்னா இப்போ நவம்பரில் எலெக்ஷன் வருது. இப்போவே 49%, அவனுடைய செல்வாக்கு வந்து 39% ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் நவம்பர் வரும்போது பார்த்தா 32, 30ன்னு வந்து நிற்கும். என்ன ஆகும்? தோத்துட்டான்னா அதுக்கப்புறம் இம்பீச் பண்ணிடுவாங்க. அடுத்து 2028 எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா யார் அடுத்த கட்டத்தை பெரிய ஆள் வராங்க தெரியுமில்ல? ஜஹரான் மம்தானி. அவர் மேயராக இருக்கார், ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். அந்த அளவுக்கு பார்த்தா டெய்லி வந்து அந்த ஆளை பற்றின செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. கையில் சாப்பிட்றவர் வேற, கையில் அதை சொல்லுவேன், அது ஒரு பெரிய கிண்டல்னு சொல்லிட்டு கையில் சாப்பிட்றதே தப்பு அப்படின்னா. கையில் சாப்பிட்றது சோத்தை தானே சாப்பிட்றாங்க, கையில் சாப்பிட்டானே ஸ்பூனில் சாப்பிட்டானே. ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அமெரிக்கா நிலைமை வந்து மோசமாக இருக்குது. சொல்லிட்டே இருக்கோம், மோசமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ அமெரிக்கா வந்து பெரிய வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப் ஒரு வார்னிங், யாராவது எங்கிட்ட வந்து ஆயுதம் குறைஞ்சி போச்சு இது சொன்னீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க, எங்கிட்ட தேவையான அளவுக்கு வந்து ஆயுதங்கள் இருக்குது, ஓகே அப்படின்னு மிரட்டியிருக்காரு. எதை? ஈரானை மிரட்டினாரு, அங்கே மாதிரி எல்லாத்தையும் மிரட்டினாரு. கடைசியில் வந்து சொந்த மக்களே மிரட்டியிருக்காரு. கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்க அடிக்கிறா. ஆமாம், அது அப்படி தான் சொல்லுவாங்க. அடி வாங்கினாலும் ஒரு அடி வாங்கலையே, 100 பேர் செத்துருப்பாங்க, 5 பேருக்கு வந்து காயம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அவங்க. ஓகே, அதை வந்து இப்போ எல்லாம் வெளியே தெரிஞ்சு போச்சு, ஆயுதம் குறைஞ்சி போச்சு எல்லாம் சொன்னோன்னு மக்கள் பேனிக் ஆவாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த நிலைகளில் இங்கே சவுதியிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எனக்கு உயிரோடு நான் திரும்பி ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வளர்க்குறாங்க. யார்? ஹவுத்திஸ் மூலமாக ஈரான். என்னதான் பிரச்சனை? நான் சண்டை போடலப்பா, ஆனால் அடி விழுந்திருக்கேன். அங்கே பார்த்தா ஈரானோட ஆயுதமாக இருக்கே, ஆனால் நான் சண்டை போடல. ஈரான் ஆயுதம், ஈரான் பணம், ஈரானோட அவன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈரானோட ஐடியா எல்லாம் ஓகே தான், ஆனால் ஈரான் சண்டை போடல. நான் அடிச்சனா ஏன் ஆயுதமாக இருக்கலாம், நான் அடிச்சனா? இது புதுப்பேட்டையில் அவர் சொல்லுவார்ல, என் மீது நட்புள்ளம் கொண்டவங்க யாராவது இதை செஞ்சுருக்கலாம். அவட்டு ஒரு 5-6 ப்ராக்சிஸ் இருக்காங்களா, நட்புள்ளம் கொண்ட ப்ராக்சிஸ். இப்போ இங்கே வந்து அடித்து இவங்கெல்லாம் அடங்குனாங்கன்னா இஸ்ரேல் அடங்கிடுவாங்க. ஏன்னா வேறு வழியே இல்லை. ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து பணம் வர்றது வந்து அரபு நாடுகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவிலேருந்து இஸ்ரேலுக்கு வருது. இங்கேருந்து அரபு நாடுலேருந்து வரலன்னு வச்சுங்க, அப்போ என்ன நடக்கும்? அமெரிக்காவும் அவுட் ஆகும், இஸ்ரேல் அவுட் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே, யாரையும் அடிச்சுக்காதீங்க, ஒத்துமையாக இருங்க. இதெல்லாம் ஒரு கிண்டல் கேலி பேசுறது. எனிவே சார், ராசி நடக்காதுங்க. எந்த இடத்துல வந்து பணமும் ஓகே பொருளாதாரம் ரொம்ப பெருசாக இருக்கோ, அப்புறம் எந்த இடத்துல வந்து யார் வந்து பணத்தை பேராசைப்பட்டு பண்ணுறாங்களோ அங்கே வந்து பிரச்சனை வரத்தான் செய்யும். ஒருத்தன் அடி வாங்குவான், 2 பேர் அடி வாங்குவான், 10 பேர் அடி வாங்குவான், 11ஆவது ஒருத்தன் வந்து திருப்பி அடிப்பான். அதுதான் வந்து வரலாறு முழுக்க அப்படித்தான் இருக்குது. இப்போ அந்த 11ஆவது ஒருத்தன் திருப்பி அடிக்கிறான்னா வந்து ஈரான். ஓகே, ராசிபுரம் நெத்தன்யாகு நற்பணி மன்றம் சார்பாக நன்றி சார்.